ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? 3 நாளா மழை இல்ல. காடு முழுக்க ஆபத்து. காட்டை காப்பாத்த ஒரு யூனிகார்ன் மட்டும்தான் போகணும். ஆனா அவ கடக்க வேண்டியது நிழல் காடு, உடையும் பாலம், தீ நதி. அவள் திரும்பி வந்தாளா இல்லையா? வாங்க இந்த கதையில பார்க்கலாம். அழகான பசுமையான ஒரு மந்திர காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காட்டில் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருந்தது. அது என்ன தெரியுமா? அங்கே ஒரு யூனிகார்ன் இருந்தது. அவளுடைய பேரு நிலாரா. நிலாரா சாதாரண யூனிகார்ன் இல்ல. அவளுடைய கொம்பு வானவில் போல ஒளிரும். அவள் ஓடும்பொழுது பூக்கள் எல்லாம் மலரும். அவ சிரிச்சா வானத்தில் நட்சத்திரங்கள் கூட குதூகலமா ஜொலிக்கும். ஒரு நாள் அந்த காட்டுல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது. 3 நாட்களா மழையே பெய்யல. நதிகள் எல்லாம் வற்றி போயிடுச்சு. மரங்கள் சோகமா இருந்தாங்க. நம்ம காடு இப்படி ஆகக்கூடாதுன்னு எல்லா விலங்குகளும் கவலைப்பட்டாங்க. அப்போ ஒரு சின்ன முயல் சொல்லுச்சு, நிலாரானால தான் நம்மளை காப்பாற்ற முடியும். எல்லாரும் நிலாராவை தேடி ஓடுனாங்க. நிலாராவால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். நிலாரா விலங்குகள் சொல்றத கேட்டு யோசிச்சா. அப்புறம் இப்படி சொன்னான், மழை வரணும் என்றால் நீலவானின் மந்திர கல்லை கொண்டு வரணும். மழை வரணும்னா நீலவானின் மந்திர கல்லை கொண்டு வரணும். அது எங்க இருக்கு அப்படின்னு எல்லா விலங்குகளும் கேட்டாங்க. நிலாரா சொன்னா, அது கரும்பாறை மலைக்குள் இருக்கு. ஆனா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அது கரும்பாறை மலைக்குள் இருக்கு, ஆனா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. விலங்குகள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஆனா நிலாரா தைரியமா சொன்னான், நம்ம காட்டை காப்பாத்த நான் போறேன். நம்ம காட்டை காப்பாத்த நான் போறேன். நிலாரா அவளுடைய பயணத்தை தொடங்கினான். முதல்ல சில அடிகள் ஈஸியா இருந்துச்சு. ஆனா அவ காட்டிற்கு வெளியே வந்ததும் அவ கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு இருண்ட நிழற்காடு. எல்லா மரங்களும் வளைந்து வளைந்து பயமுறுத்தின. நான் இதை தைரியமாக கடக்கணும் அப்படின்னு சொல்லி நிலாரா முன்னாடி நடந்து போனான். நான் இதை கடக்கணும். அவ நடந்து போயிட்டு இருந்தப்ப அவ பின்னால யாரோ வருவது போல சத்தம். அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, நிலாரா என்ன திரும்பி பார். நிலாரா அந்த குரலை கேட்டு நின்னா. ஆனா அவ திரும்பி பார்க்கல. நிலாரா திரும்பி பார். அப்போ அவ மனசுல என்ன நினைச்சா தெரியுமா? இது ஒரு மாயையாகத்தான் இருக்க வேண்டும். அவ முன்னாடி பார்த்து மட்டும் நடந்தா. கொஞ்ச நேரத்துல அந்த நிழல்கள் மெதுவா காணாம போயிட்டாங்க. அடுத்ததா அவ ஒரு பெரிய பள்ளத்துக்கிட்ட வந்தா. அந்த பள்ளத்தை கடக்க ஒரு பெரிய மரப்பாலம் மட்டும் இருந்தது. அவ ஒரு காலை வச்சதும் கிராக், பாலம் உடைய ஆரம்பிச்சிச்சு. நான் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சா நிலாரா. மெதுவா சமநிலையுடன் ஒரு அடிக்கு ஒரு அடி வைத்து நடந்தா. பாலம் ஆல்மோஸ்ட் உடைய போகும் நேரத்துல அவ தாவி மறுபக்கத்துக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவ பார்த்தது ஒரு கொதிக்கும் தீ நதி. இதை எப்படி கடந்து போறது என்று அவ குழம்பினா. அப்போ ஒரு சிறிய பறவை வந்து சொல்லுச்சு, நீ உன் மனசை அமைதியாக்கிக்கோ. உன்கிட்ட இருக்கிற மந்திரம் உனக்கு உதவும். நீ உன் உள்ளம் அமைதியாக வைத்துக்கொள், உன் மந்திரம் உதவும். நிலாரா அவ கண்களை மூடி ஆழமா சுவாசிச்சா. அவ கொம்பு மெதுவா ஒளிர ஆரம்பிச்சது. அந்த ஒளி தீயாக ஓடிட்டு இருந்த நதிய மெதுவா குளிர்ந்த நீரா மாற்றியது. அவ பாதுகாப்பா அதை கடந்து சென்றாள். லாஸ்டா அவ கரும்பாறை மலையில் இருக்கிற குகைக்கு வந்தா.
ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்கதவு இருந்தது. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னு தெரியுமா? உங்க மனசுல பயம் இருந்தா இந்த கதவு திறக்காது. நிலாரா ஒரு நிமிடம் யோசிச்சா. ஆமா, எனக்கு பயம் இருக்கு, ஆனா நான் ஒதுங்கி போக மாட்டேன். அவ தைரியமா முன்னாடி போனா. திடீர்னு கதவு தானா திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் அந்த குகை காப்பாளரை பார்த்தா. ஒரு இடத்துல கரும்புகை மூட்டம் இருந்துச்சு. அந்த புகையிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. யார் நீ? இங்கே ஏன் வந்தாய்? கேட்டது யார் தெரியுமா? அது ஒரு பழைய குகை காப்பாளர். நிலாரா பயப்படவில்லை. அவ மெதுவா சொன்னாள், என் காட்டை காப்பாத்தணும், அதுக்காக தான் வந்தேன். அந்த காப்பாளர் நிலாரா பேசுறத அமைதியா கேட்டாரு. நீ உன் பயத்தை தாண்டி வந்தாயா? நிலாரா பதில் சொன்னா, ஆம், நான் பயந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். அவ அப்படி சொன்னதும் காப்பாளர் சிரித்தார். நீ உண்மையான வீரன், மந்திரக்கல் உன்னுடையது. நீ உண்மையான வீரன், மந்திரக்கல் உன்னுடையது. நிலாரா அந்த மந்திரக்கல்ல கவனமா எடுத்தா. இதுதான் நம்ம காட்டை காப்பாத்தும். இதுதான் நம்முடைய ஒரே நம்பிக்கை. இது நம்ம காடு காப்பாத்தும். இதுதான் ஒரே நம்பிக்கை. அவ குகையை விட்டு வெளியே வந்ததும் வானத்தை பார்த்தா. வானம் இன்னும் வறண்டதாக தான் இருந்தது. மேகங்கள் இல்லை. நிலாரா மெதுவாக ஒரு மலை உச்சிக்கே ஏறினாள். அங்கிருந்து முழு காட்டையும் பார்த்தா. அப்போ மரங்கள் எல்லாம் தாகத்துல வாடி இருந்தது. விலங்குகள் எல்லாம் பலவீனமாக இருந்தாங்க. அதை பார்த்து அவ கண்கள்ல கண்ணீர் வந்தது. நான் இதை மாற்ற வேண்டும் என்று உறுதியா இருந்தா. நிலாரா கண்களை மூடி மந்திரக்கல்லை தனது கொம்பிற்கு அருகில் வைத்தாள். அவ மெதுவா சொன்னாள், நம்ம காடு வாழ வேண்டும். உடனே அவ கொம்பிலிருந்து ஒரு மென்மையான ஒலி வெளியேறியது. அந்த ஒலி மெதுவா வானத்தை நோக்கி போச்சு. உடனே முதலில் சிறிய வெள்ளை மேகம் ஒன்று வந்தது. பின்னர் இன்னொரு மேகம். அதன் பின் பல மேகங்கள் சேர ஆரம்பித்தன. திடீரென்று வானத்தில் மின்னல் மின்னியது. டம் டம் என்று இடியும் கேட்டது. விலங்குகள் எல்லாம் வியப்புடன் மேலே பார்த்தாங்க. முதல் மழைத்துளி ஒரு சிறிய இலையின் மீது விழுந்தது. பின்னர் இரண்டாவது, மூன்றாவது. சில நொடிகளில் முழு காடும் மழையில் நனைந்தது. வாடிய மலர்கள் எல்லாம் மீண்டும் பச்சையாக மாறின. மலர்கள் எல்லாம் மலர ஆரம்பித்தன. நதிகள் ஓட ஆரம்பித்தன. சிறிய முயல் குதித்து மகிழ்ந்தது. மான்கள் ஓடி விளையாடின. நிலாரா, நிலாரா என்று எல்லோரும் கூச்சலிட்டார்கள். நிலாரா சோர்வாக இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு. அவள் மெதுவாக சொன்னாள், இது என் வெற்றி இல்லை, இது நம் எல்லோருடைய நம்பிக்கை. அப்போ வானவில் ஒன்று வானத்துல தோன்றுச்சு. அந்த வானவில் நிலாராவின் கொம்பை போலவே ஒளிர்ந்தது. அந்த நாளிலிருந்து எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். தைரியம்னா பயம் இல்லாம இருப்பது இல்ல, பயம் இருந்தாலும் முன்னேறுவதுதான் உண்மையான தைரியம். பயம் இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள். நல்ல மனசு இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். ஒருவரின் தைரியம் பலரின் வாழ்க்கையை மாற்றும். பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.